எல்லா கடையிலயும் பொதுவா கோல்டுல முறுக்கு செயின் வைப்பாங்க. அத விட்டா கவரிங்ல நெறைய இடத்துல சேல் பண்ணுவாங்க. அது என்ன கோல்டு பிளேட்டட் சில்வர் முறுக்கு செயின் அப்படி என்ன இதுல இருக்க போகுதுன்னா, இவங்க ஷாப்ல விசிட் பண்ணி பார்த்தப்போ தான் தெரிஞ்சது. பியூர் சில்வர்ல தங்க முலாம் பூசி குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கிராம் வைஸ் இவங்க கிட்ட எல்லா சைஸ்லயுமே அவைலபிள் இருக்கு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா கல்ச்சருக்குமான திருமங்கல்யமும் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அது கூடவே அதுக்கு செட்டா தாலி உருக்கல்ல வரக்கூடிய காசு, குண்டு, நாணல், மாங்கா இது எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு. இப்போ பெண்களுக்கு ரொம்பவே புடிச்ச முகப்பு செயின் எல்லாம் கூட இவங்க கிட்ட இருக்கு. அண்ட் இந்த ஒரு கோதுமை செயின் கூட இவங்க கிட்ட இருக்கு. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டு இல்ல கோல்டு பிளேட்டட் சில்வர் கலெக்ஷன்ஸ். நான் இப்போ என்னோட கழுத்துல வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா நான் போட்டிருக்க அந்த 2 செயின் கோல்டு. பட் அந்த 2யும் தாண்டி நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு கோதுமை செயின் எவ்வளோ ஷைனிங்கா இருக்குன்னு பாருங்க. இதே மாரி இவங்க கிட்ட நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு பால் செயின் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்களேன். ஒரு சில பேருக்கு முறுக்கு செயினும் பிடிக்கும், முகப்பு செயினும் பிடிக்கும். அவங்களுக்காக தான் முறுக்கு செயின்லேயே நம்ம முகப்பு வச்சு கொண்டு வந்திருக்கோம். இது பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாரியே தான் இருக்கும். அண்ட் இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க செட்டா நான் முதல்லயே சொன்ன மாரியான அந்த ஒரு தாலி உருக்கலெல்லாம் நீங்க கோர்த்து போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஒரு முறுக்கு செயின் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. அப்படியே கோல்டு மாரியே தான் இருக்கும். நான் இப்போ காமிச்ச ஜுவல்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது புடிச்சதுன்னா மறக்காம ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க. புதுசா பார்க்குறவங்க பேஜ மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க.